எதிர்க்கட்சி ஒதுக்கீட்டிற்கான பேச்சுவார்த்தையை மேற்கொள்வது அவ்வளவு கடினமல்ல, கூறுகிறார் பிரதமர். மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு குழந்தையின் கையில் வீக்கமும் கொப்பளமும் ஏற்பட்டதா? விசாரணை தொடங்கியது. அதிபர் பைடன் பார்க்கின்சன் நோய்க்கான சிகிச்சையை பெற்றாரா? இல்லை என்கிறது வெள்ளை மாளிகை. அமெரிக்காவில் புறப்பட்ட சில நொடிகளில் போயிங் விமானத்தின் டயர் கழன்று விழுந்தது. நடுவானில் பரபரப்பு. அனைத்து விமான நிலையங்களிலும் தரையிறங்கும் பகுதிகளில் தீர்வையற்ற கடைகளை மூடுகிறது தாய்லாந்து அரசாங்கம். முறையான பேச்சுவார்த்தையின் மூலம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். எனினும் அந்த பேச்சுவார்த்தை அனைத்து எதிர்க்கட்சிகளுடனும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இன்று மக்களவை கேள்வி பதில் நேரத்தின் போது பிரதமர் தெரிவித்தார். அது அவ்வளவு கடினமான விஷயம் இல்லை என்றாலும் சில எதிர்மறையான அணுகுமுறைகளை தாம் உணர்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஒரு குறிப்பிட்ட தேதியை நிர்ணயித்து பேச்சுவார்த்தையை மேற்கொள்வது வழக்கமான ஜனநாயக நடைமுறைதான் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சிகளுக்கான ஒதுக்கீடு குறித்து மூவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேக் ஷாடேக் முன்வைத்த கேள்விக்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார். Pandangan kita ialah bukan berundingan pembangkang cara berasingan. Kita lakukan seperti mana kita lakukan dulu. Dia dah daripada awal. Maknanya bawah parameters dijelaskan dulu. Dan sebenarnya tidak mudah, tidak susah pun. Saya ingat ni ada sikap yang kurang positif. Saya pun jadi ketua pembangkang. Dan masa itu kuat juga. Masa itu pembangkang jumlahnya lebih kuat. Tetapi tidak ada rasa rendah diri ataupun kompleks untuk menemui Perdana Menteri di pejabat Perdana Menteri dan bincang, kemudian menugaskan masa itu 3 daripada pembangkang dan 3 daripada kerajaan. Masa itu 3 ke 5. Elok 5 ya. Itu jadi wounding lah. Saya tidak faham mengapa proses ini jadi rumit. Tetap tarikh wounding dan syarat-syarat yang dikatakan syarat-syarat dalam proses biasa dalam mana-mana negara demokrasi. Ya, perjalanan tentang dasar utama dan kemudian kalaupun tidak bersetuju tak apa patah balik. Kita dalam mesyuarat dulu pun yang saya faham, saya tidak terlibat dalam mesyuarat. Tapi bila dilaporkan kepada saya dan yang amat berhormat BRA pada masa itu, kita teliti dan ada beberapa perkara yang kita setuju, apa perkara yang terpaksa kita menterai pada peringkat akhir. Jadi sekali lagi, saya ingat berulang kali saya telah sebutkan kesediaan kita, tapi biar ikut proses dalam amalan demokrasi berparlimen yang diamalkan di tempat-tempat semua. Pembangkang, mulai dari ketua pembangkang, wakil-wakil parti harus menetapkan wakil, berbincang dengan TPM 2 yang kita tugaskan. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்போம் எனும் கருப்பொருளில் கடலை சுத்தம் செய்யும் நடவடிக்கையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப் ஏற்பாடு செய்திருந்தது. ஸ்லாங்கூர், பந்திங், பந்தாய் கிளானாங் கடற்கரையில் அந்த துப்புரவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடலை பாதுகாப்பது மீதான பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும் வகையில் செய்ய முடியும் என்பதையும் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தும் வகையில் அந்த துப்புரவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆற்றல் கொண்ட மோட்டார் சைக்கிளோட்டிகள் 50 பேர் உட்பட சுமார் 70 பேர் பங்கேற்று பயனடைந்தனர். அதோடு தஞ்சோங் சப்பாட் லாடாங் தும்போக் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சுமார் 15 மாணவர்கள், பெற்றோர்கள், ஊராட்சி மன்ற பணியாளர்கள் ஆகியோருடன் சுற்று வட்டார மக்களும் கலந்து கொண்டு துப்புரவு பணிகளுக்கு ஆதரவு வழங்கினர். ஜொஹோர் பாரு மாவட்ட அளவிலான செந்தமிழ் விழா இவ்வாண்டு ரீனி தோட்ட தமிழ் பள்ளியில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. ஜொஹோர் மாநில கல்வி இலாக்காவோடு இணைந்து ஜொஹோர் பாரு தலைமை ஆசிரியர் மன்றம் இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இவ்விழாவில் ரீனி தோட்ட தமிழ் பள்ளியோடு துன் அமினா தமிழ் பள்ளி, ஜாலான் யாயா அவால் தமிழ் பள்ளி, கேலாங் பாத்தா தமிழ் பள்ளி மற்றும் புக்கிட் சராம்பாங் தமிழ் பள்ளியும் கலந்து சிறப்பித்தன. ஆடல், பாடல், இசை நிகழ்ச்சியுடன் மாணவர்கள் இலைமறைக்காயாக இருக்கும் தங்கள் திறனை வெளிப்படுத்தும் களமாகவும் இவ்விழா அமைந்திருந்ததாக ரீனி தோட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி தெரிவித்தார்.
அப்போட்டிகளில் வெற்றி வாகை சூழித்துன் அமினா தமிழ் பள்ளி முதலிடத்தை பிடித்த வேளை 2ஆம் இடம் ஜலான் யயா ஹவால் தமிழ் பள்ளி வசமானது. மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி இணை பாடங்களிலும் சிறந்து விளங்க வேண்டும் என கூறிய தமிழ் செல்வி இந்த செந்தமிழ் விழா தடையின்றி நடைபெற உதவிக்கரம் நீட்டிய அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற தனது 1 மாத குழந்தையின் கையில் வீக்கத்துடன் கொப்பளித்த நிலையில் காணப்பட்டதாக தாயார் கூறிக்கொண்டார். கடந்த மாதம் ஏற்பட்ட இந்த சம்பவம் குறித்த தகவல் டெலிகிராம் சமூக வலைதளத்தில் வைரலானது. தனது குழந்தைக்கு நெஞ்சு சளி இருமல் இருந்ததோடு குழந்தைக்கு வேகமாக மூச்சு வாங்கியதால் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு குழந்தையை கொண்டு சென்றதாக 35 வயதுடைய அப்பெண் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பிய மின் அஞ்சலில் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 9ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் மருத்துவர் ரத்தம் எடுப்பதற்காக குழந்தையின் கையில் ஊசி செலுத்தப்பட்டிருந்ததாகவும் அந்த பெண் கூறியிருந்தார். அன்றைய தினம் இரவு 7:30 மணி அளவில் வார்டில் சேர்க்கப்பட்ட பின்னர் பொருத்தமான ஆக்சிஜன் தேவை என்பதால் இதர வார்டுக்கு மாற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இரவு 10 மணி அளவில் குழந்தைக்கு ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டதாகவும் நீண்ட நேரம் அதன் கையில் கட்டு போட்டப்பட்டிருந்ததாகவும் கூறினார். 2 மணி நேரத்திற்கு பிறகு பசியால் குழந்தை அழுததை தொடர்ந்து பால் கொடுக்கும்படி தாம் கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் அதன் பிறகு விடியற் காலை 4 மணி வரை குழந்தை அழுது கொண்டே இருந்தது. அதனைத் தொடர்ந்து கையில் போடப்பட்டிருந்த கட்டை அவிழ்த்த போது கை தோள்பட்டை வரை வீங்கிய நிலையில் இருந்ததாகவும் அவர் கூறினார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக மலாக்கா மாநில சுகாதாரத்துறை அறிக்கையை வெளியிடும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அங் ஹி சாம் தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பேங்காக் சுவர்ணபூமி அனைத்துலக விமான நிலையம் உட்பட அனைத்து 8 பெரிய விமானங்களிலும் தரையிறங்கும் பகுதியில் உள்ள தீர்வையற்ற பொருட்கள் விற்கும் கடைகளை தாய்லாந்து அரசாங்கம் மூடவிருக்கிறது. இதனால் அனைத்துலக பயணிகள் தீர்வையற்ற பொருட்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்துலக விமான நிலையங்களில் தரையிறங்கும் பகுதியில் உள்ள அனைத்து தீர்வையற்ற கடைகளையும் மூடுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த முடிவுக்கு தீர்வையற்ற அனைத்து கடைகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டில் மட்டும் அனைத்துலக பயணிகள் தரையிறங்கும் பகுதியில் உள்ள தீர்வையற்ற வர்த்தக பகுதிகளில் சுமார் 390 மில்லியன் ரிங்கெட் அல்லது 3.02 பில்லியன் பட் தொகை மதிப்பிலான விற்பனைகள் நடந்துள்ளதாக பேங்காக் போஸ்ட் பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது. சொல்யூஷன்ஸ் வழங்கும் ஷேர் தி லவ் சித்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் குனோங் கோர்பு மலை உச்சியிலிருந்து இறங்கிய பெண் ஒருவர் 10 மீட்டர் ஆழத்திலுள்ள பள்ளத்தில் விழுந்ததால் காயமடைந்தார். 35 வயதுடைய அந்த பெண் விலா எலும்பில் காயத்துக்குள்ளானதாக தகவல் கிடைத்திருப்பதாக பேராக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான உதவி இயக்குநர் சபோரோட்ஜி நோர் தெரிவித்தார். நேற்று மாலை மணி 3:29 அளவில் இதுகுறித்த தகவல் கிடைத்தவுடன் தம்போன தீயணைப்பு நிலையம் மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 12 உறுப்பினர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களுடன் சென்ற சில தொண்டூழியர்களும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அந்த மலைப்பகுதி தூரத்தில் இருப்பதோடு சீதோஷ்ண நிலை மற்றும் மலையின் நில அமைப்பு போன்ற அம்சங்களினால் மீட்பு நடவடிக்கைக்கு கால அவகாசம் பிடிக்கும் என சுபோராட்சி தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்வதற்கு 6 மணி நேரம் பிடிக்கும் என்பதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணை மலை அடிவாரத்திற்கு கீழே இறக்கி கொண்டு வருவதற்கும் நேரம் பிடிக்கும் என அவர் கூறியிருந்தார். ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் என்பதோடு மழையினால் பாதை வழுக்கும் நிலையில் இருப்பதால் இரவு நேரத்தில் அந்த மலைக்கு செல்வதும் சவால் நிறைந்ததாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஜூலை 6ஆம் தேதி இதர 34 பேருடன் அந்த பெண் குனோங் கோர்பு மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சபரோட்சி தெரிவித்தார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.
அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பார்க்கின்சன் அல்லது நடுக்குவாதம் நோய்க்கான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் தொடங்கி இவ்வாண்டு மார்ச் வரை பார்க்கின்சன் நிபுணத்துவ மருத்துவர் ஒருவர் வெள்ளை மாளிகைக்கு 8 முறை வருகை புரிந்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளதைத் தொடர்ந்து பைடன் அந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளாரா எனும் சந்தேகம் மேலோங்கியிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஜூன் 27ஆம் தேதி குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்புடனான விவாதத்தின் போது பைடன் பலவீனமாக காணப்பட்டதோடு தடுமாறினார். அதனால் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு அவர் ஆரோக்கியமாக இல்லை என ஜனநாயக கட்சியினர் மத்தியிலே சலசலப்புகள் ஏற்பட்டன. எனினும் பைடன் ஒருபோதும் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்படவில்லை, அதற்காக அவர் சிகிச்சையும் மேற்கொள்ளவில்லை என வெள்ளை மாளிகை பத்திரிகை செய்தியாளர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆனால் பார்க்கின்சன் நோய் நிபுணர் எதற்கு வெள்ளை மாளிகைக்கு வருகை புரிந்தார் என்ற விவரத்தை அவர் வெளியிட மறுத்துவிட்டார். வெள்ளை மாளிகையில் பணியில் இருக்கும் நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்களுக்கு உதவுவதற்காக அந்த மருத்துவர் வந்திருக்கலாம். பாதுகாப்பு காரணங்களுக்காக அது தொடர்பான விவரங்களை வெளியிட முடியாது என அவர் கூறியுள்ளது சந்தேகத்தை வலுக்கச் செய்துள்ளது. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நொடிகளில் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் விமானத்தின் டயர் ஒன்று கலன்று கீழே விழுந்தது. கடந்த சில மாதங்களில் அமெரிக்காவில் விமானத்தை உட்படுத்தி நிகழ்ந்திருக்கும் 2வது சம்பவம் இதுவாகும். உள்நாட்டு நேரப்படி திங்கட்கிழமை காலை மணி 7க்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அந்த போயிங் 757-2000 ரக விமானத்தின் முக்கிய தரையிறங்கும் கியர் டயர்களில் ஒன்று திடீரென கலன்று விழுந்ததாக யுனைடெட் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. டென்மாரில் உள்ள தனது இலக்கை நோக்கி பயணத்தை தொடர்ந்த அந்த விமானம் சுமார் 3 மணி நேரத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக தரையிறங்கியது. எனினும் அவ்விமானம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை காட்டிலும் தாமதமாக தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. விமானத்தில் இருந்த 179 பயணிகள் மற்றும் 7 பணியாளர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. விமானத்திலிருந்து கலன்று விழுந்த டயர் லாஸ் ஏஞ்சல்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வேளை அது திடீரென ஏன் கலன்று விழுந்தது என்பதை கண்டறிய விசாரணை தொடங்கியுள்ளது.